தரமே உணவாய் என்றும் அபூர்வா. அம்பேத்கரை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு காங்கிரஸ் பார்லிமெண்ட் வெளியில் போராட்டம் நடத்துது, பிஜேபியும் போராட்டம் நடத்துதில்ல. அப்போ இது என்ன நடக்குது அப்படிங்கிறதே மக்களுக்கு ஒரு குழப்பமான இதில் இருக்காங்களே. தலித் மக்களை இனி ஏமாற்ற முடியாது. அமித்ஷா அமைச்சர் பதவியை விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ஷா மத்திய அமைச்சர் பதவியை விலகிற அளவுக்கா, நீக்கப்படுற அளவுக்கா அவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறது. பிஜேபியாக இருந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கரை தேவைப்படும் போது கருவேப்பிலை கொற்று போல அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள நினைக்கின்றார்கள். ஆனால் விஜய் அம்பேத்கரை ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாரு, ஊர்கா மாதிரி பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுச்சு. அமித்ஷா பேசினது சரியா தப்பா அம்பேத்கரை பற்றி? 100% அவருடைய விமர்சனம் மிக தவறான விமர்சனம். அம்பேத்கர் குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்கலாமா அரசியலில்? இந்திய நாட்டுக்கு மட்டும் அவர் தலைவர் கிடையாது, உலக அளவிலே, அதாவது இந்த 100 ஆண்டுகளிலே தோன்றிய மிகப்பெரிய அறிவாளிகளே நம்பர் 1 இன்டலெக்சுவல் என்று கொலம்பியா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நடிகர் விஜய் அம்பேத்கர் கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுறாராம். அதாவது டெல்லியில் ராகுல் காந்தி அடித்து பிஜேபி எம்பிக்கு மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெல்லியில் போராட்டம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சத்தமே இல்லாமல் இருக்குல்ல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸில் மிகப்பெரிய RSS காரர்கள் இருக்கின்றனர். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அம்பேத்கரின் கொள்கைகளை தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக பரப்பி வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்து வெளியே காங்கிரஸும் பிஜேபியும் அம்பேத்கருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மாறி மாறி தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு? காங்கிரஸ் பிஜேபி 2 கட்சிகளும் பாபா சாஹிப்புடைய கொள்கையில் ஈடுபாடு முழுமையாக இருக்குதோ இல்லையோ, அவங்க ஒரு அரசியல் படுத்துறதுக்காக அவங்க இது போல் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது நேற்று முன்தினம் நடந்த ஒரு பாராளுமன்ற விவாதத்தின் போது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றி கூறிய கருத்துக்களின் வகையாக இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அந்த பிரச்சனை பற்றி நீங்கள் தெளிவாக கேள்வி எழுப்பினீர்கள் என்றால் அதை என்னால் சரியான பதில் சொல்ல முடியும். அம்பேத்கரை பற்றி தப்பாக பேசிட்டாங்கன்னு காங்கிரஸ் பார்லிமெண்ட் வெளியில் போராட்டம் நடத்துது, பிஜேபியும் போராட்டம் நடத்துதில்ல. அப்போ இது என்ன நடக்குது அப்படிங்கிறதே மக்களுக்கு ஒரு குழப்பமான இதில் இருக்காங்களே. ஹோம் மினிஸ்டர் உள்ள பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது இப்போது அம்பேத்கர் என்று இப்போ அம்பேத்கரை சொல்கிறது ஒரு பாலிசி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி அதுக்கு பதிலாக பகவான் பேரை சொல்லியிருந்தாக்கா 7 ஜென்மங்களுக்கு அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விவாதம் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இதை தெளிவாக சொல்லணும்னு சொன்னாக்கா, பிஜேபியாக இருந்தாலும் அது காங்கிரஸாக இருந்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கரை தேவைப்படும் போது கருவேப்பிலை கொற்று போல அவர்கள் பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள். உண்மையிலே பகுஜன் சமாஜ் கட்சி தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையும் அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தையும் எடுத்து சென்று தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தும் என்று சொல்வது பகுஜன் சமாஜ் கட்சி தான். ஸோ இதுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் சொல்லியதைப் போல இதற்கான பதிலை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் அவர் தன்னுடைய புத்த மதத்துக்கு மாறுகின்ற நிகழ்ச்சியில் 22 சபதங்களை வைத்திருக்கின்றார். அந்த சபதங்களின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் என்ன அவர் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கின்றார். உதாரணத்துக்கு அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டராக இருந்து கொண்டு அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பது ஒரு ஃபேஷன் என்று சொல்கின்றார். இந்த காலத்தில் அம்பேத்கரை பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், ஆகையினால் அதில் ஃபேஷனாக இந்த பெயரை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் என்னெல்லாம் அவர்களுக்கு துரோகம் செய்தது, பாபா சாஹேப் அம்பேத்கரை ஏன் அவர்கள் மதிப்பு அளிக்கவில்லை, அவர்கள் ஏன் பாரத ரத்னா கொடுக்கவில்லை, அவர்கள் நினைவு மண்டபங்கள் கட்டவில்லை, இப்படியெல்லாம் அமித்ஷா அவர்கள் பேசினார். ஆனால் ஒரு அடிப்படை கொள்கையான பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையான, அதாவது இவருடைய பகவான் அப்படி என்று சொல்லக்கூடிய விஷயங்களிலே அவர் மதம் மாற்றம் செய்யும் பொழுது தெளிவாக சொன்னார். அதாவது எனக்கு
பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் மீது நம்பிக்கை இல்லை. அடுத்தது கடவுளின் அவதாரம் என்று நம்பப்படும் ராமர் மற்றும் கிருஷ்ணர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களை வணங்கவும் மாட்டேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது. அதே போன்று கௌரி, கணபதி மற்றும் இந்துக்களின் பிற கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களை வணங்க மாட்டேன். கடவுளின் அவதாரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. புத்தர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது வெறும் பைத்தியக்காரதானம், அது ஒரு பொய் பிரச்சாரம். நான் பிண்டம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போன்று 7வது கொள்கையாக அவர் தன்னுடைய கொள்கையிலே மனிதன் சமத்துவத்தை நான் நம்புகின்றேன், சமத்துவத்தை நிலைநாட்ட முயற்சிப்பேன், புத்தரின் உன்னத 8 வழிகளை நான் பின்பற்றுவேன், புத்தர் வகுத்துள்ள பரமபிதங்களை நான் பின்பற்றுவேன், நான் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கமும் அன்பும் கொண்டு அவற்றை பாதுகாப்பேன், நான் திருட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் சரீர பாவங்களை செய்ய மாட்டேன், நான் மது, போதை போன்ற பொருட்களுக்கு உட்கொள்ள மாட்டேன், நான் உன்னதமான 8 வழிகளை பின்பற்றி முயற்சிப்பேன். அது மட்டுமல்லாமல் கடைசியாக அவர் சொன்னது, புத்தரின் தர்மம் மட்டுமே உண்மையான தர்மம். எனக்கு நான் மீண்டும் ஒரு மறுபிறவியை பிறந்ததைப் போல அந்த பிறவியின் மூலமாக புதிதாக அனைத்தையும் நான் பழகிக்கொள்வேன். புத்தரின் கொள்கை மற்றும் போதனைகள், அதனை நான் தர்மத்தின்படி இனிமேல் என் வாழ்க்கையை நடத்துவேன் என்று உறுதியாக கூறியிருக்கின்றார். அவருடைய முதல் சபதத்திலேயே ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பேசியதற்கு பகவான் அவர்கள் பேரை சொல்லியிருந்தால் 7 ஜென்மத்திற்கு மோட்சம் கிடைத்திருக்கும் என்பதை 1956 பாபா சாஹேப் அம்பேத்கர் நம்பவில்லை. அது போன்ற ஒரு விஷயமே இல்லை. அந்த நம்பிக்கை மக்களை அறிவுபூர்வமாக சிந்திப்பதை தடுக்கின்றது என்பதற்காக அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். தமிழ்நாடு முழுக்க அம்பேத்கருடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வரீங்க. இப்போ நீங்கள் சொன்னால் அது விஷயத்தில் கரெக்டாக இருக்கும். அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பற்றி பேசினது சர்ச்சைக்குரிய இதுதானா அல்லது யதார்த்தமாக கரெக்டாக தான் பேசியிருக்காரா? இல்லை, அவருடைய பாடி லாங்குவேஜிலிருந்து, அவருடைய அந்த வார்த்தையுடைய வெளிப்பாடுகளிலிருந்து இன்றைய காலகட்டத்திலே அம்பேத்கரை முழுமையாக மக்கள் பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா, அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கொள்கையை கொண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உடைத்து அம்பேத்கர் கொள்கையை மக்கள் பின்பற்ற தொடங்கிவிட்டார் என்றார். பிஜேபியுடைய அந்த சித்தாந்த கொள்கையை, ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கொள்கையை அன்று மறைந்து விடுமோ அல்லது இந்த பிஜேபியுடைய சித்தாந்தத்தின் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் மறைக்கப்பட்டு விடுமோ என்று அம்பேத்கரின் மீது, அந்த கொள்கையின் மீது மக்கள் அதிகமாக பற்று கொண்டவர்களாக மாறி வருகிறது என்ற கோபத்தின் குமுறலாகவும், அது ஒரு கிண்டலின் வழிபாடாகவும் அவருடைய ஸ்லாங் என்பது அப்படியாக இருந்தது. அவர் மிகவும் வருத்தப்படக்கூடிய மக்கள் மனதில், அதாவது அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவர், இந்த தலித் மக்களுக்கான தலைவர் என்று தவறாக இந்த ஆர்எஸ்எஸும் மற்றவர்களும் முத்திரை குட்ட பார்ப்பார்கள். அதாவது இந்த அரசியல் கட்சிகளை இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, இவைகள், சகோதரர் விஜய் உள்பட அனைவரும் அம்பேத்கரை பற்றி பேசும்பொழுது அந்த நேரத்தில் தான் குரல் கொடுப்பார்கள். ஆனால் அவருடைய கொள்கையை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக என்று பார்த்தார்கள் என்றால் வாக்கு சதவீதத்துக்காக, வாக்கு வங்கிகளுக்காக அந்த நேரத்திலே குரல் கொடுக்கிறார்கள். அவருடைய கொள்கை பிரகாரம் ஆட்சியை யாரும் நடத்துவதில்லை. அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக பயன்படுத்துவதில்லை. தலித் மக்களுக்கான உரிமையை, அவர்களுக்கு உண்டான அந்த தொகை, அதாவது பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகிற தொகையை கூட வேறு ஒரு நிறுவனங்களுக்கும் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக அதை மாற்றி வருகின்றார்கள். குறிப்பாக ஸ்காலர்ஷிப் கொடுக்கின்ற, அந்த ஸ்காலர்ஷிப் ஒதுக்குகின்ற அந்த ஸ்காலர்ஷிப் பணத்தை உடனடியாக அந்த பள்ளி கல்லூரிகளில் சேரும்போது அந்த பணத்தை கட்டணமாக கட்டுவதில்லை. மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த எக்ஸாமை அணுக முடியாமல் அவர்கள் ஆல் டிக்கெட் பெற முடியாத சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் கட்டுகிறார்கள், சில நேரத்தில் கட்டாமல் விட்டுவதனால் அவருடைய முன்னேற்றமும் பாதிக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாபா சாஹேப் அம்பேத்கரை இப்பொழுது மக்கள் தொடர்ந்து பின்பற்றுவதற்கான காரணம் மிக மிக அதிகமான அவருடைய நோக்கங்களை புரிந்து கொண்டார்கள். அதாவது இந்திய நாட்டுக்கு மட்டும் அவர் தலைவர் கிடையாது, உலக அளவிலே, அதாவது இந்த 100 ஆண்டுகளிலே தோன்றிய மிகப்பெரிய அறிவாளிகளே நம்பர் 1 இன்டலெக்சுவல் என்று கொலம்பியா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தலைவர் என்று சாதாரணமாக மற்ற ஆர்எஸ்எஸ், மற்ற இந்த வலதுசாரி கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் அவர்களை முத்திரை குத்து பார்ப்பார்கள். காங்கிரஸில் மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்கின்றார்கள். சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் காங்கிரஸிலிருந்து ஆர்எஸ்எஸ்காராக தான் இருந்தார். அதே போன்று நம்முடைய முன்னாள்
ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்களும் காங்கிரஸில் இருந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள். இவர் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுக்கு சிலை அமைக்கிறதுக்கு பிஜேபி முன்னின்று வருவதற்கான காரணம் என்னவென்றால், காங்கிரஸிலும் பிராமணர்கள் ஆதிக்கமும் ஆர்எஸ்எஸின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது தான் என்று பெரியார் போன்றவர்கள் அந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அப்படி இருக்கையில் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை அனைவருக்குமான மனித மாண்பினை மீட்டெடுக்கின்ற கொள்கை என்ற கொள்கையை முதலாக ஆர்எஸ்எஸோட கொள்கையை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அந்த கொள்கையை செயல்படுத்தினால் பாபா சாஹேப் அம்பேத்கரை அனைவரும் விரும்புகின்றனர். அமித்ஷா பேசினது சரியா தப்பா அம்பேத்கரை பற்றி? 100% அவருடைய விமர்சனம் மிக தவறான விமர்சனம். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை அமித்ஷா அவர்கள் பேசியதற்கு 1956 முதல் வார்த்தையிலே விடையளித்து விட்டார். ஆகையினால் இது பின்னோக்கி நம்மை மீண்டும் இழுத்து செல்வதற்காக இல்லாத ஒரு விஷயத்தை நம்ப வைத்து நம்மளுடைய நம்பிக்கைகளுக்கு அறிவு சார்ந்த சிந்தனைகளை குறைப்பதற்காக அவர் பேசிய பேச்சு. பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா பேசினதை திருச்சி வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இது காங்கிரஸ் வாண்டடா பிரச்சனையாக்குது, பெருசுபடுத்துது அப்படின்னு கூட பார்க்க தோணுது. இது காங்கிரஸுக்கு வேண்டுமானாலும் அரசியலாக இருக்கலாம். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி போன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் அமல்படுத்த வேண்டும் என்பது தேர்தல் கொள்கையாக வைத்திருக்கின்ற எங்களை போன்ற கட்சிகளுக்கு இது அரசியலாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேசியது நேரடியாக வெளியிடப்பட்டது. பின்பு அதை எங்கேயாவது ஒட்டி வெட்டி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் எங்கள் விதத்தில் நிரூபிக்கவில்லை. நேரடி ஒளிபரப்பிலும் பாராளுமன்ற நேரடி ஒளிபரப்பிலும் இது தெரிய வந்தது. இதை காங்கிரஸ் அரசியலா மாற்றலாம் அப்படின்னு சொல்றீங்க. காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, ஓகே. பிஜேபியும் போராட்டம் நடத்துது இல்லை, அப்ப அவங்களும் இந்த அரசியலா மாற்றணும்னு பாக்குறாங்களா, அல்லது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல என்ன? அதாவது இதற்கு முன்பு இருந்த அரசியல் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கட்சி போராட்டம் நடத்துகிறது என்றால் அந்த கட்சி போராட்டம் நடத்தி முடிந்த பிறகு அதோடைய பதில் சொல்ல வேண்டிய ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்கள் அவர்கள் எதிர் போராட்டத்தில் ஈடுபடுவதில்லை. ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு யாராவது எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக இவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களே ஒரு போராட்டம் நடத்துவது என்பது ஒரு விந்தையானதும், அவர்கள் இந்த மக்களுடைய அந்த எழுச்சியையும் அவர்களுடைய அரசியலையே எதிர்க்க அரசியல் செய்வது தான் இது நோக்கம். அம்பேத்கருடைய கொள்கை பற்றி சமீபத்தில் தமிழ்நாட்டில் தான் பெரிய அளவில் கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க, இப்போ விஜய் உட்பட. ஆனால் இப்போ தேசிய அரசியலையுமே அம்பேத்கரை மையப்படுத்தி தான் அரசியல் காய்கள்லாம் நகர்த்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே இருக்கு. ரிசர்வேஷன் என்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் எடுத்துகிட்டு வராங்க. எஸ்சி எஸ்டிக்கு 18+5 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அதாவது 22%. மீதி இருக்கிற சதவீதத்தை அதாவது ஓபிசி என்று சொல்லக்கூடிய பேக்வேர்ட் கம்யூனிட்டி பீப்புளுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 340 ஆர்டிக்கல் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதி ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை அமைத்து அந்த பாதிக்கப்பட்ட சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு அவர்கள் ரிசர்வேஷன் கொடுக்கும்போது எதிர்ப்பு குறைவாக இருந்த பொழுது மற்ற அனைத்து 299 அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் 85% பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை தடுக்கிறார்கள். அதன் பிறகுதான் மண்டல் கமிஷன் என்று ஒன்று பிரகாஷ் மண்டல் அவர் மூலியமாக ஒரு மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு அது விபி சிங் காலம் வரை மற்ற பிரதமர்கள் இருக்கும்பொழுது அமல்படுத்த முடியாமல் விபி சிங் காலத்தில் அமல்படுத்தப்பட்ட பொழுது டெல்லியிலேயும் இந்தியா முழுக்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை தடுத்து நிறுத்தினார்கள். அம்பேத்கர் என்பவர் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுக்கவில்லை, பிசி என்கின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற ஓபிசிக்கும் இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுத்தவர். ஆனால் ஆர்எஸ்எஸின் பார்வையிலோ பிஜேபியின் பார்வையிலோ காங்கிரஸின் பார்வையிலோ பிராமணர்களின் பார்வையிலோ இதை எப்படி அவர்கள் பழி சுமத்துவார்கள் என்றால், அவர் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ரிசர்வேஷன் வைத்து விட்டார் அப்படி என்று அவர் மீது இன்று அளவிற்கும் ஒரு வீண் பழி சொல்லை சுமத்தி வருவார்களே, அதை எஜுகேட் செய்ய மாட்டார்கள். நடிகர் விஜய்லேருந்து அமித்ஷா வரைக்கும் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி வரைக்குமே அம்பேத்கர் குறிவைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்க்கலாமா அரசியலில்? அதாவது விழிப்புணர்வு மக்கள் தொடர்ந்து அடைந்து வருகின்றார்கள். கல்வியின் மூலமாக இருக்கின்ற எழுச்சி அந்த மக்கள் தலித் மக்களை இனி ஏமாற்ற முடியாது. அதாவது அந்த மக்கள் ஒரு பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒரு முன்னேற்றம் அடையும் பொழுது அவர்களுக்கான அரசியலை இவர்கள் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால்
பா அந்த அரசாங்கங்கள் வந்து விதிக்கின்ற திட்டங்களிலே முழுமையாக அந்த திட்டம் அந்த மக்களுக்காக செயல்படுத்தப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை. நிதி ஒதுக்கப்படும். அந்த நிதியை வந்து அந்த மக்களுக்கு செலவு செய்தார்களா என்று கேள்வி கேட்பது கூட அந்த கட்சியோ அந்த தலித் கம்யூனிட்டியுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உதாரணத்துக்கு 43 எம்எல்ஏ அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எந்த விதமான கேள்விகளும் எழுப்புவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சூழலா, நார்த்லையும் இதே சூழலா? பொதுவாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான விழிப்புணர்வு இருக்குது. இப்போ அரசாங்கம் வந்து குறிப்பாக வந்து இந்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் என்று தனியான அதாவது ஒரு குழுக்களை அமைத்து இந்த நிதிகள் எப்படி செலவு செய்யப்படுகின்றது, இந்த நிதிகள் முழுமையாக அவர்களுக்கு தான் செலவு செய்யப்படுகின்றதா, மேலும் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எழுத்துக்களும் பேச்சுகளும் அமைப்பதற்காக ஒரு மந்திரி அளவிலே வந்து ஒரு கல்வித்துறை மந்திரி அளவிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த புத்தகங்களை வந்து அரசாங்கம் பதிவு செய்து பிரிண்ட் செய்து வந்து குறைந்த விலையிலே வந்து அவருடைய கொள்கைகளை பரப்புவதற்காக இன்றளவில் மகாராஷ்டிரா அரசாங்கம் செய்து வருகின்றது. ஆனா பொதுமக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட ராகுல் காந்தியை தள்ளி விட்டுட்டாங்க, மிரட்டினாங்க அப்படின்னு ராகுல் காந்தியே சொல்றாரு. காங்கிரஸ் தலைவரையும் பிஜேபி எம்பி எல்லாம் மிரட்டினாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஆனா பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்க, பிஜேபியோட எம்பி 2 பேரை ராகுல் உட்பட காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தவங்க அடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க, ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமளித்து மொழியே நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இது பூதாகரமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கரை பேசாமல் எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து அரசியல் செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிரதமராக இருந்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் அதன் மூலம் உறுதிமொழி எடுத்து தான் நீங்கள் வந்து அந்த பதவியை நீங்கள் ஏற்க வேண்டும். ஆனா இத்தனை வருஷமா இந்த ஒட்டுமொத்த இந்திய அரசியல் தளங்களும் அம்பேத்கரை கண்டுக்காம தானே இருந்தாங்க. இப்ப மட்டும் அம்பேத்கர் தவிர்க்க முடியாத தலைவராக மாறி போயிருக்கிறார்ல, அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு? இல்லை, அதாவது வந்து கண்டுக்காமல் இருந்தார்கள் என்று சொல்வது வந்து அவர்கள் வந்து ஒரு மாயையை வந்து அரசியல் தலைவர்களை சொல்லலாம். அரசியல் தலைவர்கள் அவர்கள் வந்து தனக்குள்ளே ஒரு மாயையை கிரியேட் செய்து இவருடைய புகழ் வந்து பெரிய அளவில் பரவிடக்கூடாது என்பதற்காக, அவருடைய உழைப்பு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக வந்து இதை மறைத்தார்கள், திட்டமிட்டு மறைத்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் குடியரசு தினம் ஜனவரி 26 என்பது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய தினம். ஏனென்றால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி பல ஆண்டுகளாக அதற்கு கான்ஸ்டியூஷனல் டிபேட் செய்து அதன் பிறகு ஜனவரி 24 அந்த புத்தகத்தை ராஜகோபாலாச்சாரி உள்பட மற்றவர்களிடம் பிரதமர் நேரு உள்பட அவர்களிடம் அந்த புத்தகத்தை ஒப்படைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அங்கங்களை வந்து ஒப்படைக்கும் பொழுது 25 பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு 26 குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்டது. அந்த தினத்தை யாரை வைத்து கொண்டாடி வருகின்றார்கள் என்றால் காந்தி அவர்களையும் மற்ற வந்து நேரு போன்ற தலைவர்களையும் படங்களை மட்டும்தான் போட்டு வந்தார்கள். ஆனால் எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் அந்த நாளை குடியரசு தினத்தை எப்பொழுதுமே பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த புத்தகத்தை அவர்களிடம் வழங்குகின்ற அந்த புகைப்படத்தை வெளியிட்டு அந்த குடியரசு தினத்துக்கான அனைத்து விளம்பரங்களையும் செய்து வந்தார். அது மட்டுமல்லாமல் பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு முன்பு இந்தியாவுடைய சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் என்ன வேறுபாடு என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் தற்போது எந்த ஒரு சட்டம் மத்திய அரசு இயற்றினாலும் இந்திய குடியரசுத் தலைவரின் பால் தான் இயற்றப்படுகின்றது. அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த 1950 26 ஜனவரிக்கு முன்பு வரை அது பிரிட்டிஷ் முடியாட்சியுடைய பிரிட்டிஷ் ராணியின் பேரால் தான் இந்தியாவில் எழுதப்பட்ட சட்டங்கள் 1947 15 ஆகஸ்ட் 17 1950 26 ஜனவரி வரை இருந்தது. அதன் பிறகுதான் வந்து குடியரசுத் தலைவரின் பெயரால் சட்டம் இயற்றப்பட்டு இந்த சட்டங்கள் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் மூலமாகத்தான் இந்திய குடியரசுத் தலைவரை அந்த சட்டத்துக்கு தலைவராக மாற்றினார்கள். அம்பேத்கரை மையப்படுத்தி டெல்லியில நாடாளுமன்ற வாசல்லையே பிஜேபி காங்கிரஸும் கிட்டத்தட்ட ரத்தம் வர அளவுக்கு மாறி மாறி மோதிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட விசிகாவும் திமுகவும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எந்த ஒரு போராட்டத்தையுமே முன்னெடுக்கலை. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல. அதாவது பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் வரும் நேரங்களிலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு நாள், பிறந்த நாள் இதையெல்லாம் மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய மணிமண்டபத்திலே பாபா சாஹேப் நினைவு தினம் 6ஆம் தேதி நடைபெற்றது, டிசம்பர் 6. இந்த 6ஆம் தேதி வந்து இந்தியாவிலே அரசியலமைப்பு சட்டத்திலே
பேச்சுரிமை என்ற ஒரு உரிமையை வாங்கி தந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த மணிமண்டபத்தில் சென்று யாரும் ஒலிபெருக்கிலே பேசக்கூடாது, யாரும் நீர் அருந்தக்கூடாது, யாரும் அங்கு வந்து உணவு எடுத்து சென்று உணவு அருந்தக்கூடாது. அதே போன்று அங்கு செல்கின்றவருடைய அங்கே அந்த பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகங்களை மற்ற விளம்பர அவருடைய புகழை பரப்பக்கூடிய நூல்களை அங்கே விற்று வந்தார்கள். அதையும் விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதே போன்று வாகனங்களில் செல்பவர்கள் 1 கிலோமீட்டருக்கு தள்ளி இறக்கி விடப்பட்டனர். இப்படி பாட்டிருந்தால் எழுதப்படாத வந்து ஒரு தீண்டாமையை நமது அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் இந்த டிசம்பர் 6 நம்முடைய அரசாங்கம் ஒரு கடுமையான காவல்துறைக்கு கடுமையான விதிகளை விதித்து நாங்களும் ஒரு 2000 பேரோடு சென்றோம். அங்கு ஒரு சின்ன ஒலிபெருக்கி கூட எங்களை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உணவு அருந்துவதற்கோ ஒரு தண்ணீர் குடிப்பதற்கோ அது அந்த காலத்தில் சொன்னார்கள் போல குளத்திலே தண்ணி எடுக்கக்கூடாது, அங்கு நீ எங்களிடம் சமமாக உணவு அருந்தக்கூடாது, அது போன்ற ஒரு தீண்டாமை கொடுமை போல இந்த நேரத்தில் இந்த டிசம்பர் 6 செய்தார்கள் தமிழக அரசு. ஆனால் அப்படிப்பட்ட திமுக தானே இன்னைக்கு களத்தில் இறங்கி பிஜேபிக்கு எதிராக போராட்டம் நடத்துது, அம்பேத்கர் விஷயத்தை முன்னெடுத்து. ஆனால் காங்கிரஸ் இருக்கிற இடம் தெரியாம சத்தமே இல்லாமல் இருக்கே, போராட்டமே நடத்தலையே. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான வந்து தலித் ஓட்டுகளில் வந்து 65% வாக்குகளை அவங்க வாங்கிடுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மக்களை வந்து தொடர்ந்து வந்து அந்த ஏமாற்று வேலையை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்காக போராடுகின்றது, தலித்துகளுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது, இப்படியெல்லாம் வந்து ஒரு தகவல்களை சொல்லி அந்த மக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அவர்களுக்கான அரசியல் பங்கை திராவிட முன்னேற்ற கழகம் தருவதில்லை. அதாவது டெல்லியில் வந்து ராகுல் காந்தி அடித்து பிஜேபி எம்பிக்கு மண்டையெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெல்லியில் போராட்டம் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சத்தமே இல்லாமல் இருக்குல்ல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அவங்களுடைய பங்குக்கு என்ன செய்தார்கள்ன்றது வந்து விசிக போராட்டம் நடத்துது, திமுக போராட்டம் நடத்துது, அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அரசாங்கங்கள் இப்போ போராட்டம் நடத்துகின்றது அல்லவா, அந்த போராட்டங்கள் இவர்களுடைய அரசியலுக்காக வந்து போராட்டம் நடத்துகின்றார்களே ஒழிய உண்மையிலே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையின் பால் பற்றுக்கொண்டு இவர்கள் போராட்டம் நடத்துபவர்களாக இருந்தால் அம்பேத்கரின் கொள்கை வழிப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தி அந்த மக்களை அனைத்து மக்களுக்கான அனைத்து நலன்களும் கிடைப்பதற்கான இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்த அரசுகள் செய்திருக்கும். காங்கிரஸை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பெரும்பாலான திட்டங்களை இந்து கோட் பில் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து வருகின்றார். அதாவது மகளிருக்கு வந்து சொத்திலே வந்து உரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்து கோட் பில் எடுத்து வருகின்றார். அந்த இந்து கோட் பில்லை எடுத்து வரும்பொழுது அமைச்சரவையிலே எல்லாரும் கூடி விவாதிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்ட பிரதம மந்திரி நேரு உள்பட அமைச்சரவை உள்பட அவர் வந்து டேபிள், அதாவது இந்த பாராளுமன்றத்திலே வந்து அதை அந்த சட்டத்தை வைக்கும் பொழுது அரசுடைய கொறடாவே வந்து அவர் அந்த சட்டங்களை கீழ்த்தி எறிகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு பிரதம மந்திரியாக இருந்து கொண்டு இந்த ஆளுங்கட்சியுடைய கொறடாவே வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அமைதி காக்கின்ற பிரதம மந்திரி நேருவை எதிர்த்து இந்த மகளிருக்கான இடஒதுக்கீடை தர மறுக்கின்ற இந்த பிரதமரை எதிர்த்து நான் ராஜினாமா செய்கிறேன் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கின்றார். அதே சட்டத்தை இந்து செக்சிஷன் ஆக்ட் என்று பேரை மட்டும் மாற்றி மகளிருக்கு வந்து ஒரு ஆண் பிறந்தால் என்ன ஒரு சொத்து உரிமையோ அதே போன்று ஒரு குடும்பத்தில் இந்து குடும்பத்தில் ஒரு பெண் பிறந்தாலும் அதே சொத்து உரிமை என்று பாபா சாஹேப் எழுதிய சட்டத்தை பெயரை மாற்றி அதன் பிறகு இந்தியன் செக்சிஷன் ஆக்ட் என்று எடுத்து வருகிறார். ஆனால் இன்னைக்கு அம்பேத்கரை மையப்படுத்தி நடக்கக்கூடிய அந்த டெல்லி ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்றமே முடங்கி போயிருக்கு. இன்னொரு பக்கத்தில் அமித்ஷா வந்து அமைச்சர் பதவியை விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ஷா மத்திய அமைச்சர் பதவியை விலகிற அளவுக்கா, நீக்கப்படுற அளவுக்கா அவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம். அதாவது நீங்கள் எந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த போட்டில் வந்து நிறைய வந்து ஹோல்ஸ் கொடுத்துட்டு வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த போட்டு முழுகிடும். நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் நீங்கள் வந்து உறுதிமொழி ஏற்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாங்கள் வந்து அதன் மூலம் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அந்த ஆட்சி செய்கின்ற சட்டத்தை இயற்றிய அதோடைய கர்த்தாவான அதோடைய ஆத்தர் அவரையே வந்து இழிவுபடுத்திட்டு நீங்கள் அதன் மூலமா நீங்கள் ஆட்சி ஆள்றதுன்றது வந்து அது வந்து ஆட்சி ஆள்றதுக்கு வந்து தகுதி இல்லாத ஆட்சின்றது தான் மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அமித்ஷா இந்தியாவிலே வாழ தகுதி இல்லாதவர், அவர் உடனடியாக நாடு கடத்தணும் அப்படின்னு ஆம் ஆத்மியோட தமிழ்நாடு தலைவர் வசீகரன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காரு. அமித்ஷாவுக்கு எதிராக அதிமுக, பாமக, அது மாதிரி கிருஷ்ணசாமி இவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய பல்வேறு கட்சி தலைவர்களும் அமித்ஷாவுக்கு எதிராக இந்த விஷயத்தில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் கண்டனம் தெரிவித்து இந்த நேரத்தில் வந்து அரசியல் லாபம் மட்டும் எடுத்துகிட்டு போகாமல்
அவங்களுடைய கட்சிகளில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை எடுத்து வரா மாதிரியும் முடிஞ்சால் அவங்கள எல்லா கட்சிகளும் திமுக உள்பட பாபா சாஹேப் அம்பேத்கர் படத்தை வந்து கலைஞர் போட்டிருக்காங்க, பெரியார் போட்டிருக்காங்க, அதே மாதிரி வந்து அண்ணாதுரை அவர்கள் போட்டிருக்காங்க. இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் கூட தைரியமாக பாபா சாஹேப் அம்பேத்கர் படத்தை வெளியிட்டிருக்காரு. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை பாபா சாஹேப் அம்பேத்கர் படத்தை போட்டு அவங்களையும் வந்து அரசியல் நடத்த சொல்லுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கி மட்டும் பிரச்சனைக்காக பேசிட்டு போகாமல் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். சமீபத்தில் நடிகர் விஜய் அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தி சில விழாக்கள் எல்லாம் நடத்தினாரு. அம்பேத்கர் முன்னிலைப்படுத்தி நிறைய விஷயங்கள்லாம் பேசினாரு. ஆனால் விஜய் வந்து அம்பேத்கரை ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறாரு, ஊர்கா மாதிரி பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுச்சு. விஜய் மீதான உங்களுடைய பார்வை? அதாவது எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையும் அவருடைய படங்களையும் வந்து போட்டு வந்து அரசியல் வந்து நடத்துகிறாங்க. ஆனால் விஜயும் அப்படிதான் பண்ணுறாரா? உண்மையிலே வந்து அரசியல் நடத்துகின்ற பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையில் அரசியல் நடத்துகின்ற அகில இந்திய அளவிலே 3வது பெரிய கட்சியான பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை வலியுறுத்தி அதை அமல்படுத்துவோம் என்று நாங்கள் அரசியல் வந்து முன்னெடுக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த கட்சிகள்லாம் வந்து தேர்தலுக்காகவும் வாக்குகளுக்காகவும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை பயன்படுத்துவதை நாங்கள் கண்டிக்கின்றோம். விஜயோட செயல்பாடு, அம்பேத்கரை பற்றி விஜய் முன்னெடுக்கக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய செயல்பாடுகளில் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கின்றார். புதிதாக அரசியலுக்கு வரும்பொழுதே அவர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையில் வந்து அவருடைய புகைப்படங்களை போட்டிருக்கின்றார். அவருக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி என்ன புரிதல் இருக்கின்றது என்ற விவரங்களை போக போக அரசியல் அவர் செய்யும்போது தெரியும். படம் போட்டுவிட்டோம், அவருடைய கட்சியில் படம் போட்டுவிட்டோம். அதே போன்று நிறைய தலைவர்களுடைய படங்களையும் போட்டிருக்கின்றார். அப்படி போட்டிருக்கும்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மற்ற தலைவர்களை விட மிகவும் வித்தியாசமானவர், மிகவும் சிறந்த அறிவாளி. அவருடைய அந்த தத்துவங்களை எடுத்து செல்வது என்பது இன்றளவில் பார்த்தீர்கள் என்றால் மனிதனும் சமம் என்று சொல்வதுதான் அவருடைய தத்துவம். இங்கே வந்து ஜாதி என்பதை நான் பார்க்காமல் ஜாதியை வந்து நாங்கள் 4ஆக அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் வந்து இணைத்திருக்கின்றார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தீண்டாமையை ஒழிப்பேன் என்று தீண்டாமையை ஒழிப்பதற்காக கான்ஸ்டியூஷனில் எழுதியிருக்கின்றார். இது போன்ற கொள்கைகளை இந்த கட்சிகள் பயன்படுத்துமானால் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் கொள்கை ரீதியாக ஒன்று அறிவித்துவிட்டு முதலிலே கேட்பார்கள், உங்கள் பேர் என்ன என்று கேட்பார்கள், பிறகு அப்பா பேர் கேட்பார்கள், பிறகு தாத்தா பேர் கேட்பார்கள், அதன் பிறகு எந்த ஊர் சொந்த ஊர் என்று கேட்பார்கள். இவர்கள் ஜாதியை கேட்பதற்கு பதிலாக பின் வழியாக வந்து கடைசியில் நீங்கள் அவங்க வீட்டு பையன் தானே அப்படி என்று முடிப்பார்கள். இந்த மனநிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் உண்மையான சமூக மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்று நாங்கள் நம்புவோம். நடிகர் விஜய் அம்பேத்கர் கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஓட்டர்ஸை டார்கெட் பண்ணுறாரா? அதாவது ஒரிஜினலாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எந்த அரசியல் கட்சிகளும் அவங்கள வந்து ஏமாற்ற முடியாது. அதாவது போலியாக வந்து பாக்கெட்டில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிட்டு அதன் பேரால் வந்து கட்சி நடத்தணும், இல்லை அதன் பேரால் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள வந்து ஏமாற்ற முடியுமே ஒழிய ஒரிஜினல் அம்பேத்கர் ராஷ்டிரா இருக்க யாரையுமே வந்து எந்த கட்சியும் ஏமாற்ற முடியாது. அந்த கட்சிகள் இருக்கவர்கள் அம்பேத்கருடைய கொள்கையை வந்து பின்பற்றுகின்ற கட்சிகளை தான் அவர்களும் வந்து பின்பற்றுவார்கள். நடிகர் விஜய் அம்பேத்கரை முன்னாடி வச்சு நிறைய விஷயங்கள் செயல்படுறாரு, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் இப்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை வந்து யாரும் முன்னெடுக்காமல் அரசியல் களத்திலே வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது என்பதை அவரும் தெரிந்திருக்கின்றார். இதுதான் காரணம். அது முக்கியமான காரணம். பாபா சாஹேப் அம்பேத்கரை விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது. அவர் பெயரை உச்சரிக்காமல் ஈவன் பிரதமர் மோடி அவர்கள் உட்பட பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் நான் பிரதமர் ஆகியிருக்கின்றேன், சிறுபான்மையாக இருக்கின்ற நான் எப்படி பிரதமர் ஆக முடிந்தது என்றால் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே பெரும்பான்மையாக இருக்கிற பாகிஸ்தான், மலேசியா, நம்முடைய அண்டை நாடுகளிலே பார்த்தீர்களா பெரும்பான்மையாக யார் எந்த சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் முதலமைச்சராகவோ பிரதமராகவோ ஆக முடியும். ஆனால் சிறுபான்மையான சமுதாயத்தை சேர்ந்த நானே பிரதமர் ஆகியிருக்கின்றன, அது பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் என்று வாய் வழியிலே சொல்லுகின்றார்கள். ஓகே, கடைசியாக அம்பேத்கரை மையப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி காங்கிரஸுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம்? அம்பேத்கர் அவர்களை டாக்டர் அம்பேத்கர் அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் அரசியல் செய்வது என்பது அவர்கள் அந்த அரசியலுக்காக மட்டும் விட்டு விடாமல் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய உன்னதமான கொள்கையான இந்த நாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தி வல்லரசு நாடாக மாற்ற முழுக்க டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை
சமயம் கிடைத்தால் மாற்றி விடலாம் என்ற கெட்ட எண்ணத்தை நீக்கியும், சமயம் கிடைக்கும் போது அவர் பேரை சொல்லி அரசியல் செய்துவிட்டு நேரம் வரும்போது அந்த மக்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது என்று 2 கட்சிகளுக்கும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறேன். நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா.